ப்ரோ இந்த வருஷம் சிஎஸ்கே தான் ப்ரோ கப்பு, ஆர்சிபிலாம் ஓர விடும். பெங்களூர்லயும் சரி நம்ம போட்டோ வச்சு அடிச்சு போட்டானுங்க. ப்ரோ இந்த பையன் எங்க ப்ரோ, நீங்க வேணும் ப்ரோ 25ல யூ ஒருத்தன் ப்ரோ இவனை கூட்டு வா ப்ரோ, இங்க ஆதர்ஸை பார்க்கணும் ப்ரோ பெங்களூர். எம்ஐய கதற ஓட்டம், ஆர்சிபியை கதற விடுறோன்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ப்ரோ ஆர்சிபி வரட்டும், அவனை இங்கே அதிகிறோம் மெரினால புதைகிறோம். நான் சிஎஸ்கே ஆர்சிபியோட ஓப்பனிங் செரமனி மேட்ச் சேப்பாக்கில் நடந்தது. அதில் நான் தோனி அப்படின்றது ப்ரோ தோனி தான் ப்ரோ, ஆர்சிபி இல்லை ப்ரோ, அந்த ஒரு இதில் தான். இது வரைக்கும் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் சண்டை போட்டு ஏதாவது மனசில் புண்படுற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கா கிரவுண்டில்? ப்ரோ நீயா ப்ரோ அப்படியே இது போட்டுறோம். நீ இப்போ ரீலில் கூட பார்த்தீங்களே, சுற்றி போட்டு சொல்றா. சில பேர் ஏதாவது ஒரு எதிர்ப்பு சொல்லுவானுங்க, சில பேர் ஃபேமிலியை திட்டுவானுங்க. யாராவது ஒருத்தன் வந்து குதிச்சு உள்ளே வருவான், ஏதாவது ஒரு கண்டிஷனில் வருவான், குடிச்சிட்டு வருவானோ இல்லை ஏதாவது ஒன்று வச்சுட்டு வரானோ, அந்த ஒரு கண்டிஷனும் திட்டுவான், ஏதாவது ஒன்று போட்டு திட்டுவான், சும்மா வந்து இன்டரப்ட் பண்ணுவான், நம்ம பேசுகிறத தடுப்பான். மோஸ்ட் ஆஃப் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி ஃபேன்ஸ், மோஸ்ட் ஆஃப் நான் சொல்லலாம் ஆர்சிபி ஃபேன்ஸ். அங்கே ஒரு சிஎஸ்கே ஜெர்சி போட்டு பெங்களூரில் சின்னசாமி வெளியில் போனாலே அவனுக்கு சேஃப். ஐபிஎல் மேட்ச் ஜஸ்ட் டீம், ஜஸ்ட் ஸ்போர்ட். ஏன் அதுக்குள்ள எமோஷன்? சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் ஆதர்ஸ். எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு சிஎஸ்கே ஐபிஎல் அப்படின்னு வந்துட்டாலே உன்னை பார்க்க முடியுது. எப்படி யார் அந்த ஆதர்ஸ்? என்ன ஆர்சிபியில் சண்டை போட்டு ஓ அப்படிங்கிற மாதிரி இருக்கிற அந்த ஆதர்ஸா, இல்லை இப்போ சிஎஸ்கே ரீல்ஸில் பார்க்குற அஃபிஷியல் பேஜில் அதில் வர எப்படி அது முதல்ல ஸ்டார்டிங் எப்படி ஆச்சு? முதல்ல யார் நீ, என்ன படிக்கிறியா? நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் முடிச்சிட்டேன். மும்பையில் ஃபுல்லாக காலேஜ் தான். மும்பையா? ஆமாம், மும்பையில் படிக்கிறியா? ஆமாம். ஸோ அது காலேஜ் தனியாக போயிட்டுருக்கு, அது தனி ட்ராக்கில் அப்படியே ஓடிட்டுருக்குது. அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அதான் நீங்கள் கேட்ட மாதிரி ஒஃபிஷியல் பேஜ், அது ஒரு வாய்ப்பு வந்தது. அது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. அது பார்த்தது ஒன்று வானத்துக்கும் பூமிக்கு நான் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஏன்னா அந்த வாய்ப்புலாம் வந்து லைஃப்பில் ஒரு வாட்டி வர வாய்ப்பு மாதிரி, கோல்டன் இது மாதிரி வந்தது. யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவங்க கேட்ட மாதிரி வீடியோ ஸ்கிரிப்ட் சொன்ன மாதிரி படித்து அவங்களுக்கு டாக்குமெண்ட்டாக சென்ட் பண்ணிட்டேன். ரீலில் வந்துருச்சு. செம ஹாப்பி நான். ஓகே, இப்போ அதெல்லாம் தோனிலாம் பார்த்துருப்பாரு கண்டிப்பாக. அப்படிங்கிறப்ப நமக்கு தோனி பார்த்துருப்பாருன்றது இல்லை, சிஎஸ்கே பேஜில் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச கொண்டு நிறைய பிளேயர்ஸ் பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான். யார் பார்த்தா நாங்கள் சிஎஸ்கே பேஜில் வந்துருச்சுங்க, அவ்வளோதான். இது போதும். அதுவே ஒரு பெரிய வளர்ச்சிங்க. அவங்க பேஜ்லேருந்து கூப்பிட்டு தம்பி நீ இந்த மாதிரி பண்ணி கொடுன்னு சொல்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஃபேன்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறது தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. சிஎஸ்கே டீமுக்கும் சரி, சிஎஸ்கேவோட மேனேஜ்மெண்ட்டுக்கும் சரி, ஃபேன்ஸ் ரொம்ப வேல்யூபுளான விஷயம். ஸோ அதை எப்படி கரெக்டாக ட்ரீட் பண்ணுவோம் அதை ட்ரீட் பண்ணிருக்காங்க. எதுக்காக மும்பையில் ஸ்டடீஸ்? மும்பையில் அது அப்படியே மாறிடுச்சு, அப்படியே ட்ராக் மாறி சென்னையிலேருந்து மும்பை அப்படியே படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். எப்படி மேட்ச் பார்க்கறதுக்கெல்லாம் வர முடியும் மும்பையில்? அவ்வளோதான், ஃபஸ்ட் இயர் முடிஞ்சிச்சுல, இப்போ லீவ் தானே. ஸோ அப்படியே வந்திருக்கேன். ஓ, இப்போ மும்பைக்கு திரும்ப அடுத்த காலேஜ் திரும்பி ஐபிஎல் முடிச்சுட்டு ஐபிஎல் ஃபுல்லாகவே இங்கே. ஐபிஎல் ஃபுல்லாகவே எப்போவுமே ஐபிஎல் இங்கே சிஎஸ்கே நம்ம ஸ்டேடியத்தில் மட்டும் பார்க்குற மாதிரி ஐடியாவா, இல்லை வேறு எங்கேயுமே போய் பார்க்குற மாதிரி ஐடியா? இல்லை, ஸ்டேடியமில் தான். சேப்பாக் மேட்ச்சில் தான். சேப்பாக் ஸ்டேடியமில் நான் இருப்பேன். மற்ற சிஎஸ்கே மேட்ச்லாம்? மற்ற சிஎஸ்கே மேட்ச் வந்து பட்ஜெட்டு இடிக்குதுன்னா எல்லா மேட்சுக்கும் போகணும்னா அங்கே இங்கேருந்து பறக்கணும் வேறு. ஸோ பட்ஜெட்டும் இடிக்குது. சேப்பாக்கே நம்ம ட்ரை பண்ணுவோமே. சேப்பாக்லேயே உங்களுக்கு தெரியும் எங்கே போகுதுன்ட்டு பட்ஜெட்லாம், ஒரு டிக்கெட் ப்ரைஸ் எப்படி போகுதுன்றது. ஸோ அதான் விஷயம். எப்படி ஆரம்பிச்சது உனக்கு இந்த மாதிரி சிஎஸ்கே பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம்? என்ன ஏஜ்? 2023ல் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தேன் சிஎஸ்கேவோடது. ஃபர்ஸ்ட் மேட்ச் 23ல தான் ஸ்டேடியமில் ஃபர்ஸ்ட் மேட்ச். குவாலிஃபயர்ஸ் நினைக்கிறேன், ஜிடியோட குவாலிஃபயர்ஸ் நம்ம இங்கே நடந்தது, ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் வந்து ஃபைனல்ஸ் போக முடியுமா அப்படின்னு அம்மாட்ட கேட்டிருந்தேன். அப்புறம் அந்த வருஷம் ஃபைனல்ஸ் போனேன். அஹமதாபாத்தில் ஜடேஜா அடிச்சு ஜெயிச்சது. அதுக்கப்புறம் 24ல் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூட வந்திருந்தேன். 23ல கப் அடிச்சது. 23ல கப் அடிச்சோம். அதை விட்டுட்டு 24ல ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபி கூட சென்னையில் நடந்தது, ஓப்பனிங் செரமனின்னு நினைக்கிறேன். அதுல வந்து நான் பேசின இதுதான் வந்து பறந்து வைரல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து 24ல நான் 6 மேட்சும் வந்தேன் கண்டினியூஸா, 7 மேட்ச் டோட்டலாக ஃபுல்லாக வந்தேன். அந்த பீரியட் தான் வந்து ஓகே இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான், இவன் தோனிக்காக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சது மக்களுக்கு. அதாவது சோஷியல் மீடியா முழுக்க, ஃபேஸ்புக் முழுக்க எல்லாருக்குமே. நீங்கள் கூட அப்போ தான் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து 25 வந்தது. 25லேயும் சேம் டு சேம் 12th ஸ்டாண்டர்ட் இருந்தேன். கரெக்டாக 12th முடிக்கிற டைம் நினைக்கிறேன். அந்த 7 கேம் வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ 26. 10th படிக்கும்போது தான் 11th படிக்கும்போது தான் முதல்ல அந்த இது
அந்த ஸ்டேடியம் வைப்ஸ் எல்லாம் கிடைச்சது 11th படிக்கும்போது தான். அதுக்கப்புறம் 11th மிட்ல அதான் ஐபிஎல், அடுத்த ஐபிஎல் வந்து 11th முடிக்கும்போது அடுத்த ஐபிஎல் வந்தது. அப்புறம் 12th முடிக்கும்போது 25. கரெக்டாக எந்த இன்சிடென்ட்ல ஃபேமஸ் ஆன என்ன பேசி 2024ல சிஎஸ்கே ஆர்சிபியோட ஓப்பனிங் செரமனி மேட்ச் சேப்பாக்கில் நடந்தது. அதுல நான் தோனி அப்படின்றது ப்ரோ தோனி தான் ப்ரோ, ஆர்சிபி இல்ல ப்ரோ, அந்த ஒரு இதுல தான் அதுல தான் அது போச்சு. ஓகே, இது வரைக்கும் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் சண்டை போட்டு ஏதாவது மனசுல புண்படுற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கா கிரவுண்ட்ல? நிறைய நடந்திருக்குண்ணா. அதெல்லாம் இப்போ எதுக்கு நான் நெகட்டிவிட்டி எதுக்குன்னா எழுதணும், நான் அதான் கேட்குறேன். நெகட்டிவிட்டியாக தட்டி விடுங்க. நிறைய நடந்திருக்கு. போனாலே இழுப்பானுங்க சண்டைக்கு. ப்ரோ நீயா ப்ரோ, ப்ரோ நீயா ப்ரோ, அப்படியே இது போட்டுருவோம். நீ இப்போ ரீல்ல கூட பாத்தீங்களே, சுத்தி போட்டு சொல்றா சொல்றா சொல்றா. நானே லைவ் பார்த்துருக்கேன். அதுதான் நீங்களே பார்த்து அதான். அப்புறம் என்ன நிறைய இருக்குண்ணா. அதெல்லாம் நெகட்டிவிட்டி தானே. நம்ம பேச வந்தா ஒரு 1000 பேர் 10 பேராவது நின்றுவானுங்க கூட்டத்துல வந்து கலாய்க்க வருவானுங்க. சில பேர் சப்போர்ட் பண்ணுவானுங்க, சில பேர் ஏதாவது ஒரு எதிர்ப்பு சொல்லுவானுங்க, சில பேர் ஃபேமிலியை திட்டுவானுங்க, எல்லாம் பண்ணுவானுங்க இஷ்டத்துக்கு. எனக்கு பேச வந்தேன், பேசிட்டு நான் பாட்டு போயிடுவேன். உனக்கு பேசணுமா நீ அடுத்து வந்து பேசிக்க, சிம்பிள், அவ்வளோதான். நான் பார்ப்பேன் கிரவுண்டில். நானும் ஒன்று ஸ்டார்ட் அப் 2023 ஒன்று நான் பார்த்துட்டு இருக்கேன். கிரவுண்ட்லேயும் சரி பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே அம்மா கூட வருவாங்க. அம்மாவுக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஐயோ ஏதாவது பண்ணிடுவாங்களே அப்படி இப்படிங்கிற மாதிரி. அம்மாவுக்கும் என்ன நல்லா தெரியும் சக்தின்ட்டு தெரியும். அப்படிங்கிறப்ப அந்த பயம் அப்படிங்கிறப்ப எப்படி அவங்க விட்றாங்க உன்னை வெளியே? அம்மாவுக்கு பயம் இருக்கும் எப்பவுமே. அது எந்த அம்மாவாக இருந்தாலுமே அவங்க பையன் வந்து எதுவுமே ஆகக்கூடாதுன்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ அதே பயம் தான் சேம் எங்கள் அம்மாவுக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே மேட்ச் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். எதுவும் நடக்கலையே, யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸ்போர்ட்ஸ்லாம் இல்லை, இவனுக்கு ஏதாவது ஒன்று பண்றதுக்குனே வருவானுங்க, மிரட்டுவானுங்க. யாரு ரேண்டம் வரானுங்கல்ல. இப்போ நான் பேச வரல, யாராவது ஒருத்தன் வந்து குதிச்சு உள்ள வருவான், ஏதாவது ஒரு கண்டிஷன்ல வருவான், குடிச்சிட்டு வருவானோ இல்லை ஏதாவது ஒன்று வச்சுட்டு வரானோ, அந்த ஒரு கண்டிஷன்லும் திட்டுவான், ஏதாவது ஒன்று போட்டு திட்டுவான், சும்மா வந்து இன்டரப்ட் பண்ணுவான், நம்ம பேசுறத தடுப்பான். ஸோ அதே தான் அந்த மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணுவானுங்க. அடிக்கிறது, இந்த வைலன்ஸு, அதுக்கெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி ஃபேன்ஸ், மோஸ்ட் ஆஃப் சொல்லலாம் ஆர்சிபி ஃபேன்ஸ். அண்ட் கொஞ்சம் பல பேர் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்னே வச்சுக்கங்களேன், நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட இது ஸ்கூலு எக்ஸ் ஸ்கூல் மேட்ஸு, 10th ஸ்டாண்டர்ட் பசங்க, அவனுக்கு கூட அவனுங்களே வந்து எதிர்த்துவானுங்க நம்மளெல்லாம். அதுதான் எனக்கு பார்க்க ஒரு மாதிரியா இருக்கும். எப்பா இதுதான் ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸ்னா அட்லீஸ்ட் கூட நிற்கணும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. சரி, அதுலேருந்து முடிவே பண்ணிட்டேன், வேணையும் வேணாண்டா, இந்த இது கனெக்ஷனே வேணாம், நான் தனியாகவே இருந்துக்கிறேன்டான்ட்டு. இந்த மாதிரி சண்டை கிரவுண்டில் தான் நடக்குதா இல்லை பர்சனலாகவும் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்? பர்சனலாக நடந்ததில்லை. கிரவுண்டில் சேப்பாக முடிச்சுட்டு பேட்டி கொடுக்க வரும்போது தான் நடக்கும். ஆனால் இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு நடக்காது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்கே ஒரு நம்பிக்கை தான், நடக்காது, நடக்கக்கூடாது. கொஞ்சம் மெச்சூரா ஆயிட்டியா? கொஞ்சம் அப்படி பேசுறது கொஞ்சம் நான் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இனிமே வந்து நெகட்டிவிட்டியை டீல் பண்றது ஒரு விதம் இருக்கு. நீ பேசுறியா, என்னை பத்தி பேசுறியா, இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுருவேன், அந்த மாதிரி. அதுதானே உனக்கு. நம்ம வந்து இப்போ அதை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம இப்போ நீங்க என்ன வந்து கிரவுண்ட்ல திட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க ஒருத்தன் திட்டுறான்னு வச்சுக்கோங்க, நான் அவனுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, திருப்பி அவன் ஓவரா வருவான், திருப்பி ஏறுவான், என் மண்டைக்கு மேலேயே ஏறிப்பான். கொடுக்காம அப்படியே இக்னோர் பண்ணிட்டு நீ பேசிட்டு நீ அப்படியே போறன்னு வச்சுக்கேன், டேய் நம்மளை கண்டிக்கவே மாட்டேங்கிறான், நம்ம இவன் பின்னாடி எதுக்கால இருக்கணும், அவனே பின்னாடி போயிடுவான். உனக்கு வைரல் ஆகுனதே இந்த மாதிரி உள்ள நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது தானே. அந்த அதாவது புடின்னு சொல்ல முடியாது. ஆர்சிபி அடிச்சுன்னு இல்ல, அதுல தான் இந்த வருஷம் சிஎஸ்கே தான் ப்ரோ கப்பு, ஆர்சிபிலாம் ஓட விடு ப்ரோ. அந்த ஒரு இமோஷன்ல இப்போ சேப்பாக்கில் ஒரு மேட்ச் முடிச்சுட்டு வரும்போது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ், அந்த சந்தோஷம், அதுல சொல்றதுதான் ப்ரோ சிஎஸ்கே தான் ப்ரோ, ஆர்சிபிலாம் இல்ல ப்ரோ, அப்படி சொன்னதுதான் அது. அது ஆர்சிபி அடிச்சோ இல்ல கோலியை அடிச்சோ இல்ல, புரியுதுங்களா? ஆனா அதை வந்து நான் ஆர்சிபிலாம் அடியாதுன்னு சொன்னதை இவனுங்க வந்து கோலியை திட்டினதா நினைச்சு இவனுங்க அந்த கோலி ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. சின்னசாமிலையும் சரி, பெங்களூர்லயும் சரி, நம்ம போட்டோ வச்சு அடிச்சு போட்டானுங்க. ப்ரோ இந்த பையன் எங்க ப்ரோ, நீங்க வேணும் ப்ரோ 25ல யூ வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே மண்டையே வெடிச்சிச்சு. என்னடா இதெல்லாம் குற்றவாளியாடா இப்படி பிடிச்சி தேடுறீங்க, நான் என்னடா பேசினேன், ஆர்சிபில சிஎஸ்கே தான் ஜெயிக்கும்னு சொன்னேன், அதுக்கு போய் என்னென்னமோ பண்றானுங்க ப்ரோ, ட்ரிம்மர் எடுத்துட்டு வரானுங்க, ஏதோ எடுத்துட்டு வரானுங்க. பெங்களூர் இன்னும் மோசமா இருக்குது. சேப்பாக்காவது வாக்குவாதத்தை தான் டீல் பண்றாங்க தவிர பெங்களூர் ட்ரிம்மர் எடுத்துட்டு வரானுங்க. ஒருத்தன் ப்ரோ இவனை கூட்டு வா ப்ரோ, இங்க ஆதர்ஷ பாவனம் ப்ரோ பெங்களூர்ல. அதான் நெகட்டிவிட்டி, அது அப்படியே தள்ளி நான் வச்சுட்டு 26 கால் எடுத்து வச்சிருக்கேன். திருப்பி நீங்க கேட்கும்போது அது சொல்லணும்னு ஒரு இது வந்துருச்சு. இல்லை எப்போவுமே உனக்கு அந்த லாலிபாப் சப்புவீங்க வாயில் வைக்க போகிறேன், நான்லாம் அந்த வீடியோலாம் பார்த்துருக்கேன். உங்களுக்கு வாயில் லாலிபாப்பு தான், அப்புறம் அந்த என்ன சும்மா ஒரு ஃபன்னுக்கு சொன்னது, ஃபன்னுக்கு தான், டேக் இஸ் ஃபன் ஒன்லி. அந்த கண்ணதாசம் எது பாட்டு ஒரு காஃபின்ட்டு ஒரு ஆர்சிபி கிண்டல் பண்ணி என்ன ப்ரோ சொல்றாரு அவரு,
ஏதோ ஒரு பாட்டு ஒன்று இருக்குமே அந்த ஆர்சிபியை கிண்டல் தெரியல பண்ணி. ப்ரோ. இல்ல நீ பாடி நான் கேட்டிருக்கேன். நான்லாம் பாட்டா, எனக்கு பாட்டுலாம் பாட வராது. அந்த ஏதோ ஒரு வயல் கண்ணன் தேவன் அது நான் பாடினது இல்லைண்ணே. கண்ணன் தேவன் தீப்பொடி. ஐயோ, ஆர்சிபி செருப்புல அடிக்க மாட்டேன் சும்மா. அது நம்ம ஆர்சிபி இப்ப நான் எதுக்கு என்ன நீங்க திட்ட வைக்கிறீங்க வேற பாருங்க இவரு நம்மள சரியில்லை இது. இருந்தாலுமே நமக்கு அது என்ன கோவம், இப்போ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி நமக்கு ஆகும்னா எப்பவுமே சிஎஸ்கே மும்பை ஆர் ஆர்சிபி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த தாட் ஏன் வருது? அது உங்களை மாதிரி ஆட்களால் தானே? அப்படின்னு இல்லைண்ணே, அது வந்து ஃபேன்ஸா கிரியேட் பண்ணின விஷயம் தான். அது யார்? நீ தான். நான் மட்டுமா ஃபேன்? சிஎஸ்கேக்கு நான் மட்டுமா ஃபேன்? நிறைய பேர் சொல்லிருக்காங்க. சேனலை ரெப்ரசென்ட் பண்ணி நான் ஒரு ஆங்கர் क्वेश्चन கேக்குறேன். நிறைய பேர் வந்து ஐபிஎல் சிஎஸ்கே டீம் ரெப்ரசென்ட் பண்ணி நீ ஒரு எம்ஏ கதற ஓட்டம் ஆர்சிபி கதற ஓடுறோம்னு நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ப்ரோ ஆர்சிபி வரட்டும் அவனை இங்கே அதிகிறோம் மெரினால புதைகிறோம். நானுங்க பாத்துங்க இங்க நான் மட்டுமா சொல்றேன். 1000 ஃபேன்ஸ் வராங்க, 1000 ஃபேன்ஸ் மீடியாலையும் பேசுறாங்க, 1000 ஃபேன்ஸ் வந்து பேட்டிலையும் கொடுக்குறாங்க. எவ்வளோ பேர் வந்து ஆர்சிபி திட்டுறாங்க, எவ்வளோ பேர் வந்து ஆர்சிபி ஃபன்னா பாக்குறாங்க, எவ்வளோ பேர் கலாய்க்கிறாங்க. அதே மாதிரி எவ்வளோ ஆர்சிபி ஃபேன்ஸ் பயங்கர ஒரு லெவலுக்கு போய் சிஎஸ்கே ஃபேன்ஸை இது பண்றாங்க. எதுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போறீங்க? இப்போ நான் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போனது இல்ல. நீங்க ஃபேன்ஸே சொல்லுங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் போயிருக்காங்க. ஏன் எக்ஸ்ட்ரீம் லெவல் அந்த அளவுக்கு? அவங்களோட மைண்ட் செட் அப்படி. நான் என்ன கேக்குறேன், ஐபிஎல் மேட்ச் ஜஸ்ட் a டீம், ஜஸ்ட் a ஸ்போர்ட். ஏன் அதுக்குள்ள எமோஷன்ஸ் எல்லாமே வருது? தெரியல என்ன. நான் வந்து ஒரு தோனி ஃபேனா இருந்தேன். நான் வந்து ஆர்சிபி இல்ல ப்ரோ, எனக்கு சிஎஸ்கே தான் ப்ரோ. அந்த ஒரு வெறியில நான் பேசிட்டேன். அதை வந்து இவனுங்க வந்து ஆர்சிபி திட்டுறதா நினைச்சு இவனுங்க என்னைய போட்டு இன்னும் திட்டிட்டு தான் இருக்கானுங்க, இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க. ஸ்டேடியம் வெளியில சின்ன சாமியில பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க. அதுதான் விஷயம், வேற எதுவும் இல்லை. அது வந்து அவனுங்க ட்ரீட் பண்ற விதம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே ஒரு மாதிரி பாப்பீங்க அவங்க. ஏன்னா அவங்க பண்றதை நீங்க பார்க்கணும். அங்க ஒரு சிஎஸ்கே ஜெர்சி போட்டு பெங்களூர்ல சின்னசாமி வெளியில போனாலே அவனுக்கு சேஃப்ட் இல்லை, சேஃப் இல்லை. இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் இப்படி சண்டை போட்டு திட்டி ஹைப் ஏற்றி தான் டிக்கெட் விலை இப்படி இருக்கு. ஆமா இதான் இல்லை, எனக்கு புரியல. எனக்கு சீரியஸா இந்த மாதிரி ஃபேன்ஸ் நீங்க ஹைப் ஏத்துறீங்க, சிஎஸ்கே தோனி இதை மேனேஜ்மெண்ட் நான் ஹைப் ஏத்துறேன்னா கூட அங்க ஒரு ஹைப் இருக்கதான் செய்யும். தோனிக்குன்னு ஒரு ஹைப், தனி ஹைப், அவர் லெவலே வேற. டிக்கெட்டும் 15,000 20,000 பிரச்சனை இல்லை. ஏங்க அது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எங்க விக்கிறாங்க? உனக்கும் அது பிரச்சனை தான். நீயும் டிக்கெட் வாங்கணும், டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா நீயும் பிளாக்ல வாங்கிட்டு தானே போவேன். ஏமா இல்லப்பா, அது தெரிஞ்ச அண்ணன் வழியா வாங்குறது, அது பிளாக்ல கிடையாது. அது பேர் பிளாக் கிடையாது. தெரிஞ்ச அண்ணன் வாங்குறது பிளாக் கிடையாது. தெரிஞ்ச அண்ணன் 4000 ரூபாய் ஒரிஜினல் ரேட்னா ஒரிஜினல் ரேட்டுக்கு வாங்குறேன். நீ வாங்குற, உனக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் இருக்காங்க. ஒன்ன மாதிரி உள்ள பையன் ஒருத்தர் சிஎஸ்கே வெறியா இருப்பான். சரி, அவன் 15,000 கொடுத்து வாங்குறானே. நான் என்னங்க பண்ண முடியாது? அவனை வேற ஏதோ இந்த ஹைப் ஏத்துறது தான். உங்களை மாதிரி ஒரு 20 பேர் இருக்கீங்க, 30 பேர் இருக்கீங்க, 300 பேர் இருக்கீங்க, ஏன் 3000 பேர் இருக்கீங்க. இப்படி ஹைப் ஏத்துறவங்களா? இப்படிதான் இருக்குது. அந்த டிக்கெட் விலை ரேட் அதிகம். டிக்கெட் விலை இதனால ஏறல, டிக்கெட் விலை இதனால ஏறல. அதுக்கு பின்னாடி வேற நிறைய விஷயம் இருக்கு, அதெல்லாம் வந்து ஓப்பனா பேச முடியாது. அதனாலதான் டிக்கெட் விலை ஏறலாமா இருக்கும், இதனாலயே இருக்கலாம், இல்ல அந்த வேற நிறைய இருக்கும். அதெல்லாம் ஒரு 1000 விஷயம் இருக்கு. அதை சொல்லி காட்ட தேவையில்ல. அது சிஎஸ்கே கிடையாது. அது தமிழ்நாட்டுல என்ன நடக்குது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது எதனால போகுதுன்னு சொல்லி காமிக்க தேவையில்ல. அதை அப்படியே தட்டி விடுங்க அப்படிங்கிறது. இப்போ ரெகுலராகவே இப்போ மேட்சஸ் அப்படிங்கிறப்ப அவ்வளோ மேட்சுமே பார்க்குற மாதிரி ஐடியாவா இல்லை? இப்போ இந்த 7 மேட்சுமே சிஎஸ்கேல நம்ம ஸ்டேடியம் கூட. ஆமாம், நான் எவ்வளோ தூரம் ட்ரை பண்ண முடியுதோ ஆன்லைனில் ட்ரை பண்ணி டிக்கெட் வாங்கி நான் போயிடுவேன். மறுபடியும் இதே மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வர்றதுக்கு? பிரச்சனைகள் நான் பண்ணுறது கிடையாது. நான் வந்து ரீசெண்டாக பேசுறதுக்கு வரேன், பேசிட்டு நான் போயிட்டே இருப்பேன். என்னை சீன்றதுக்கு வரானுங்க. இந்த வருஷம் நான் பார்த்துப்பேன் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணுன்றது பார்த்துக்கலாம். எனக்கு எது நினச்சிருக்கியா, எதுக்கு இப்படி திட்டு வாங்கணும், இப்படி சோசியல் மீடியாவில் கலாய்க்கிறாங்க, பேசாமல் இது நம்ம பேசுகிறத விட்டுறலாம் அப்படின்னு எனக்கு யோசிச்சிருக்கேன். மிச்சம் திட்டுறான்ட்டு நம்ம எதுங்க பேசுறது நிறுத்தணும்? எனக்கு பேச பிடிக்குது, நான் வந்து பேசுகிறேன். எனக்கு இந்த வேலை பிடிக்குது, நான் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு, ஒருத்தன் வந்து ரோட்டில் சொல்லிட்டு இருக்கேன், இந்த வேலையை விட்டுரு சக்தி, இது உனக்கு செட் ஆகாது, நீ எல்லாம் இதுக்கு செட் ஆக மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் நிறுத்துருவீங்களா? விட மாட்டீங்கல்ல. இதுதானே உங்களுக்கு வேணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல, அதுக்கு தானே வந்துருக்கீங்க. அதே தான் விஷயம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு பிடிச்ச வேலை இருக்கும். அவனுக்கு வந்து இப்போ படிக்கணும்னு ஆசை இருக்கா, அவன் வந்து படிச்சுட்டு தான் இருப்பான். உனக்கு படிப்பு வராதுன்னு சொன்னாலும் படிப்பான், ஏன்னா அவன் ட்ரை பண்ணுவான். அந்த மாதிரி தான். இப்போ எனக்கு இதில் பேசுறதுக்கு ஆசை இருக்கா, நான் வந்து பேசுறேன். இப்போ 1000 பேர் விமர்சனம் பண்ணாலுமே நான் பேசுவேன், நான் பேசிட்டே தான் இருப்பேன். எனக்கு பிடிச்சது பேசுறேன். உனக்கு என்னப்பா, உனக்கு பேசணும், நீ வந்து பேச எடுத்தது பிரச்சனை இல்லை, அதுதான் விஷயம். இன்னொருத்தர் சொல்லி நான் எதுக்கு நிறுத்தணும்? 1 லட்சம் பேர் சொன்னாலும் நான் நிறுத்த மாட்டேன். நான் பேசுவேன், எனக்கு பேசுறது பிடிக்கும், சிஎஸ்கே பிடிக்கும், தோனி பிடிக்கும். இறுதியா இப்போ சரவணன் இருக்காரு, ஆமாம், அவருக்கெல்லாம் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்குது. தோனியை நேரில் பார்க்க முடிஞ்சுது, கட்டி பிடிச்சாங்க. நம்ம இதுல அவர் வந்து 2008-09 இருந்து சிஎஸ்கேவும் சரி இந்தியா மேட்சுக்கும் சரி அவரை மாதிரி ஒரு ஃபேன் இருந்திருக்காரு. எல்லா மேட்சுக்குமே ஒரு பிரசன்ஸா இருந்திருக்காரு. அவர்லாம் சொல்ல போனா சீனியர். நான்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான்லாம் 1 வருஷம் 2 வருஷம் தான். அவர் எவ்வளவு வருஷம் பார்த்துங்க? 19 வருஷம்.
18 வருஷம் ஐபிஎல் பார்த்துட்டு இருக்காரு, எல்லா மேட்சும் ஸ்டேடியம்ல போய். அவர் அவ்வளோ ஒரு டைஹார்ட் ஃபேன். அவரை மாதிரி ஃபேனா இருக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டம். ரியல் ஃபேன், ஓஜி ஃபேன் சரவணன் தான். சிஎஸ்கே ஃபேன்னா அவர் தான். அங்கீகாரம் கிடைக்குது, அதனால நான் வந்து பார்க்கணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு தோனி பிடிச்சிருக்கு, நான் வந்து பார்க்குறேன். எனக்கு அவரை மீட் பண்ண சான்ஸ் கிடைக்கலன்னா கூட நான் வந்து பேசுவேன். எனக்கு தோனியை பிடிக்கும், அவ்வளோதான். மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சாதான் வந்து பேசணும், அதுக்காக வந்து பேசணும், சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு பேச பிடிக்குது, எனக்கு தோனியை தான் பிடிக்கும், சிஎஸ்கே தான் பிடிக்கும், நான் வந்து பேசுகிறேன். சரவணன்ன்றது ஒரு லெஜெண்ட், அவர் ஃபேன், தனி ஃபேன். அவரை வந்து இந்த இதில் வரவே வர வைக்காதீங்க. அவர் வந்து வேற லெவல், அவர் தனி. அவர் இப்போ உனக்கும் அந்த மாதிரி ரெகக்னைஸ் ஃபியூச்சரில் வரணுங்கிற ஆசை இருக்கா? இல்லை, ஆசை எல்லாருக்கும் தாங்க இருக்கும். 10,000 ஆசை எல்லாருக்கும் இருக்கிறது தான். எல்லாமே நடக்கிறது கிடையாது, அவ்வளோதான் விஷயம். நடக்கிறது என்னன்றது எழுதி வச்சிருக்கோம், கடவுள் எழுதியிருப்பாரு, அதான் நடக்க போகுது. சிம்பிள். எனக்கு இப்போ சிஎஸ்கே வரலன்னா சரி படிப்பு இருக்கு, படிப்பு வச்சுட்டு மேலே ஏறி போக வேண்டியதான். சிம்பிள். ஓகே. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.